வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு செய்தி வாக்கியத்தை எப்படி ஒரு கேள்வி வாக்கியமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். There is nothing better than a busy life. ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கையை விட வேறு என்ன பெருசாக இருக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. இஸ் தேர் எனிதிங், வேறு ஏதாவது இருக்கா? சுறுசுறுப்பான வாழ்க்கையை விட வேறு ஏதாவது பெருசாக இருக்கா? இஸ் தேர் எனிதிங் பெட்டர் தேன் அ பிஸி லைஃப். செய்தியாக சொல்லும்போது சுறுசுறுப்பான வாழ்க்கையை விட வேறு பெருசாக எதுவும் கிடையாது. சுறுசுறுப்பான வாழ்க்கையை விட வேறு ஏதாவது பெருசாக இருக்கா? ஸோ இங்கே என்ன பார்க்கணும்? there is nothing. அப்போ இங்கே இருக்கிற வெர்பு ஃபார்ம் இஸ். ஸோ இதை அப்படியே கொஷினுக்கு கொண்டுட்டு வந்துடணும். இஸ் தேர் எனிதிங். ஸோ நத்திங் அப்படிங்கும்போது கேள்வியாக வரும்போது எனிதிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். பெட்டர் தேன் அ பிஸி லைஃப், கொஷின் மார்க்கு. அந்த கேள்வி வாக்கியமாக இருந்தால் கட்டாயமாக கொஷின் மார்க்கை போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நோ ஒன் கேன் டாலரேட் ஹிஸ் ஸ்பீச். அவன் பேச்சை யாராலையும் பொறுத்துக்கொள்ள முடியாது. யாராலையாவது பொறுத்துக்க முடியுமா? கேன் எனி ஒன் டாலரேட் ஹிஸ் ஸ்பீச்? கேள்வி ஆயிடுது. அசர்ட்டிவாக இருக்கிற ஒரு வாக்கியம், செய்தியாக இருக்கிற ஒரு வாக்கியம் கேள்வியாக மாறிடுது. இங்கே என்ன வார்த்தைகள் வருது? கேன் டாலரேட், அதுதான் இங்கே உள்ள வெர்பு. இங்கே உள்ள வெர்பு இஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. இங்கே கேன் மாடல் வெர்பை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அதனால் கேன். கொஷினாக இருக்கிறதுனால எனி ஒன். கேன் எனி ஒன் டாலரேட் ஹிஸ் ஸ்பீச்? யாராவது அவனுடைய பேச்சை பொறுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இட் இஸ் அ மார்வலஸ் பெயிண்டிங். இது ரொம்ப அருமையான எக்ஸலண்ட் பெயிண்டிங், சூப்பரான ரம்யமான பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே இதை இஸ் இட் நாட் அ மார்வலஸ் பெயிண்டிங், இது ஒரு அருமையான பெயிண்டிங் இல்லையா, மாற்றலாம் இல்லையா? ஸோ இங்கே வெர்பு அப்படியே கொஸ்டின் வேர்டாக வந்துடுது. ஃபோர்த் எக்ஸாம்பிள். எவ்ரிபடி நோஸ் அப்துல் கலாம். எல்லாருக்கும் அப்துல் கலாமை தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தான் அப்துல் கலாமை தெரியாது? கேள்வியாக கேட்கும்போது ஹூ டசன்ட் நோ அப்துல் கலாம்? எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தான் தெரியாது? ஸோ இங்கே இந்த நோஸ் அப்படிங்கிற வெர்பு டஸ் நாட் நோ அப்படின்னு வந்துருச்சு. எவ்ரிபடி நோஸ். இங்கே கேள்வியில் ஹூங்கிற வார்த்தையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அர்த்தம் மாறாமல் ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸை இன்ட்ராகேட்டிவாக மாற்றலாம். நெக்ஸ்ட் ஒன். ஊட்டி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சினிக் பியூட்டி. ஊட்டி அதனுடைய இயற்கை அழகுக்கு பெயர் போனது, புகழ் பெற்றது. இஸ் ஊட்டி நாட் நோன் ஃபார் இட்ஸ் சினிக் பியூட்டி? ஊட்டி அதனுடைய இயற்கை அழகுக்கு புகழ் பெற்றது இல்லையா? ஸோ இங்கேயும் இஸ் இந்த வெர்பு கொஷின் வேர்டாக வந்திருக்கு. நாட் நோன், இயற்கை அழகுக்கு புகழ் பெற்றது இல்லையா? இல்லை இதை பாசிட்டிவாக கூட கேட்கலாம். இஸ் ஊட்டி நோன் ஃபார் இட்ஸ் சினிக் பியூட்டி? ஊட்டி இயற்கை அழகுக்கு பெயர் போனதா அப்படி கூட கேட்கலாம் நம்ம. ஸோ நம்ம கேட்குற டோன்லையே கொஸ்டின் என்ன டோனில் இருக்கோ அதே டோனில் வாக்கியத்தையும் செய்தி வாக்கியத்தையும் மாற்றி எழுதலாம். ஸோ மேலும் பல உதாரணங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.